விழுப்புரம் சரவணன் மெக்கானிக் பேசுகிறேன். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனு இதில் வந்து டிஜிட்டல் மீட்டர் வந்து டைம் வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:48 அப்படி வருது. இப்போ நம்ம இதில் வந்து 2:55 வருது. இதை நம்ம ரீசெட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரீசெட் பண்ணும்போது இது வந்து டோட்டலில் வச்சுட்டு தான் நம்ம 2 பட்டனுமே ஈவனாக நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இப்போ 2 பட்டனுமே ஈவனாக ப்ரெஸ் பண்ணோன்னே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். இப்போ வந்து 4:40 ஆகுது. அடுத்தது அதை வந்து ஓகே செலெக்ஷன் பண்ணிவிட்டு அடுத்தது செக் பண்ண போகிறோம். ஒரு வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ண மாறிக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து கரெக்டான டைம் வந்து 4:50. இப்போ 4:50 வச்சுக்கணும். 4:50 வச்சுட்டு நம்ம ஓகே ப்ரெஸ் பண்ணிவிட்டோன்னா அது அப்படியே ஃபிக்ஸட் ஆகிடும். அடுத்தது நம்ம சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். ஆன் பண்ணோன்னே கரெக்டான அந்த டைம் 4:50 அப்படின்ட்டு வந்துடும். இதுதான் நம்ம டைம் ரீசெட் பண்ணுறது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, 2 பட்டனையும் ஈவனாக ப்ரெஸ் பண்ண உடனே டோட்டலில் வச்சு தான் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இப்போ டோட்டலில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோடனே ஈவனாக நமக்கு வந்து ப்ரெஸ் பண்ணால் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு இது பிளிங்க் ஆகும், அடுத்தது பார்த்திங்கன்னா இது பிளிங்க் ஆகும். நம்ம கீழே இறக்கிட்டு இது பிளிங்க் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 1 2 3ன்னு செட் பண்ணிவிட்டு அடுத்து ஓகே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் வந்து செட் பண்ண போகிறோம். 1 2 3 4 அது கரெக்டான செகண்ட் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டா ஓகே ஆகிடும். நன்றி, வணக்கம்.